மறக்காம பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பர்களே. நீங்க பண்ற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது பக்கத்திலே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நண்பர்களே. ஏ தாய வரும்போதே கணச்சுக்கிட்டே வருவாமா ஏழு ஊருக்கு. என்னடா கஞ்சி காய்ச்சிட்டே அப்படியே சப்பா கஞ்சி காய்ச்சிட்டேன். கஞ்சி குடிச்சு நீ வயலுக்கு கிளம்பு. அவன் சுப்பையா 500 தந்தானா? எந்த சுப்பையா? அவன் வடக்கத்து சுப்பையா? அவன் இன்னும் தரல. தரல அப்பா பார்த்தா நான் சொல்ல விட்டுருக்கேன். வீட்டை கொண்டு பழத்தை கொடுத்துறானே. இரு நான் எடுத்து பார்த்துட்டு வரேன். ஏ அப்பா சண்டைத்தனம் பண்ணிக்கிட்டாலே நான் முறுக்கு அடிக்கிட்டாலே தான் ஏன் கொண்டு தருவான். நீ வீட்டுக்குள்ள வா முத. என் சொல்லுக்கு அப்ப என்ன மரியாதை இருக்கு உனக்கு? ஏ தருவாயா புள்ள குட்டிக்காரன் பாரு தருவான். நீ உள்ள வா. உளுந்தங்கஞ்சில சுருப்பத்தங்கஞ்சில ஐயோ நெலஞ்சு நிப்பானே. இப்ப வேற உளுந்தங்கஞ்சி தான் வச்சிருக்கேன். உளுந்தங்கஞ்சா? சப்பா கோழிக்கறி இருக்குப்பா வாப்பா. சரி சரி நான் கை கால அலம்பிட்டு வரேன். வாங்க. அந்த பையில எங்க ஆளைய காணோம். காலையில எந்திச்சானே. ஏமா தொண்டைங்க நான் குளிக்க போறேன். சரில போ கஞ்சி ஊத்தி வச்சிருக்கேன் போய் குடி போ. சரி இம்மா வாழைக்கு கம்மு நட்ட போடணும். நேத்து 2000 கட்டணம் எடுத்து வச்சிட்டீங்களா அப்படி? பாவி பை துட்டி விஷயத்துல ரொம்ப கரலா இருக்கான் ஐயா. இல்ல உங்க அப்பட்ட கட்டியா? நான் உங்க கிட்ட தான் கேட்டேன். கேட்டீங்களா? கோத்து கலப்ப கூடாது. நேத்து உங்க சொன்னதா சொல்லலையா? ஏம்மா என் துண்டங்க. நேத்து உங்ககிட்ட நேத்து சொன்ன 2000 எடுத்து வைங்கன்னு. ஏம்மா என் துண்டங்க. ஆச்சு யாடுபட்டவள. அத்தி இவன் மயில நிக்கிற விழுந்திருக்க. நம்ம பின்வாசல போய் குளிச்சிருவோம். இனிமேல் ஒரு சட்டம் கட்டிச்சு கொண்டாத்துட மத்த கராஸ்கல். ஐயோ அவகிட்ட சண்டைக்கு போயிட்டானே. இப்ப அம்மாக்காரி தாடவியா வந்துருவாள. அட யாரே யான் பிள்ளைய பேசுனதே? அட சீவல பெரி கொண்டையா? என்ன சீவல பெரி கொண்டா? இங்க பாரு உன் மகன் ரொம்ப பேசுறான். சரியில்ல சொல்லிட்டேன். ஆனா எப்பவும் இந்த சீவல பெரிக்காரி ஒரே மாதிரி இருக்க மாட்டா சொல்லிட்டேன். யோ சீவல பெரிக்காரி கண்ண கொண்ட ஏழு கொண்டேன்னு கேக்க. ஆமாடே எனக்கு ஏழு கொண்டதான். இப்ப என்னன்னு கேக்க? இந்த ஏழு கொண்டல சீவல பெரியில வச்சிக்கணும். இங்க வச்சிட கூடாது. ஆமா ஏன் காமெண்ட்க்கு தான் உன் பைக்கு நிக்குது. அப்படித்தான் நிக்கும். ஏன் வீட்டுக்குள்ள தான் காமெண்டே போட்டு வச்சிருக்க. இங்க பாரு ஏன் காமெண்ட் உன் காமெண்ட் இல்ல. நீ தான் எங்க காமெண்ட்க்குள்ள வீட்டை கட்டி வச்சிருக்க. மரியாதை இந்த காமெண்ட்க்கு சொல்லிட்டேன். பிறகு எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். ஏன் இடத்துல வீட்டை கட்டிக்கிட்டு பேசுற பேச்சு. இம்மா ஈனுட்டல பேச்சு கொடுக்காத நீ வாமா. அப்படியே உங்க வீட்டை நவுத்திட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க எதுக்கு நவுத்தணும்? ஒரு செண்டு 800 ரூபாய் நீ எடுத்து வச்சிருக்கேன். சும்மா இல்ல. 800 ரூபாய் என்னங்க தாத்தங்கிட்டே வாங்குனா? ஏலே இந்த பேச்சுல இங்க பேசாத சொல்லிவிட்டேன். எப்பவும் இந்த வேலுமணி ஒரே மாதிரி இருக்க மாட்டா சொல்லிவிட்டேன். வேலுமணியா? சீவல பெரிக்காரி. ஏலே வாத்தியா அளந்து பேச சொல்லிவிட்டேன். ஏன் சொக்கார கொண்டு வந்து இறக்கி விடுவேன். ஏது பந்தில உட்கார்ந்து சாப்பிட்டு போறதுக்கா? என்னங்க இந்த பையன் ரொம்ப பேசா. ஏலே இருல நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போறேன். சரி சரி அப்படியே உன் வீட்டை நவுத்தி தூக்கிட்டு போ. ஏன் இடத்துல வீட்டை கட்டிருக்க? நான் எதுக்கு நவுத்திட்டு போனா? காலையில ஒரு முகத்துல முடிச்சிட்டு போனேன். வட்டி காசு 1 ரூபா தேரல. என்ன ஒரு முகர கட்ட. இங்க பாரு தாயி உன் மகன் ரொம்ப பேசுனா. இது சரியில்லை சொல்லிவிட்டேன். ஏது பேசுறதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசு. இங்க பாரு என் மகன் அப்படித்தான் பேசுவான். ஆமக்க பெத்த வச்சிருக்கனே ரொம்ப ஆடாதடி. பின்ன உன்ன மாதிரி நான் பொட்ட பிள்ளைய நான் பெத்த வச்சிருக்கேன். ஆம்பளை பெத்தா பெத்த வச்சிருக்கேன். முத வீட்டு வாசல தொலைச்சு துருடி கூறுகட்ட குப்பை. ஏன் வீடு நான் தொலைப்பேன் தொலைக்காம போடுவேன். அது கேட்க நீ யாரடி? அட ஊத்தனாரிகளா என்னத்துக்கு வந்திருப்பாள குளிக்கிறதுக்கு. வந்துட்டு ஐயோ பாக்குறேன். பெரிய வந்துட்டானா? பெரியவா வட்டி காசு வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ குளிக்க துண்டியமா என் சாத்து தோச்சு போட்டுட்டீங்களா? கஞ்சி ஊத்து பாக்குதோ. குளிக்க போறலாம். எட்டியாத அடுப்புல தண்ணில தூக்கி வச்சிட்ட மாட்டி போய் குளி போ. ஏமா மஞ்சளி எட்டி மஞ்சளி எல்லாம் எடுத்து வச்சிட்ட மாட்டி. வச்சத குளிக்க போறா.
வெள்ளவளேன்னு இருக்கு இந்த புள்ள. என்ன அழகா இருக்கா. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத பாப்போமா? ஆகா பாத்துட்டேன்னா அவ்வளவுதான். வேண்டப்பா, இல்ல சும்மாவே நிப்போம். யாரும் இல்லையே. ஏமா மாரப்பு கட்டி குளிக்கிறதுக்கு என் சாரத்தங்க எடி எல்லாம் அதுல எடுத்து போட்டுட்டே. ஏமா சாரம் இல்ல, அப்பா சாரம் தான் கிடக்குது. எடி நீ உடுத்து குளிக்க சாரம் அங்க தான் கடந்துச்சு. இல்ல இந்த உள்பாவடை கட்டி குளிய மாட்டே. புள்ள புள்ளிட்டு வராமா. இந்த பள்ளிக்கூடத்து மேல சோத்த எடுத்து வைக்கணும். எடி குளிச்சற கிட்ட. சரிமா. ஏமா கிணத்துல தொலைல வச்சிரு. சரி. சாரத்தை எங்க போட்ட? ஆஹா சாரம் தேடுறா. நம்ம சாரத்தை எடுத்து கொண்டு போட்டுருவோம். நம்ம சாரத்தை எடுத்து குளிக்கிட்டோம். அச்சாச்சு, இன்னைக்கு என் சாரத்தை கட்டி தான் குளிப்பா. சாரம் இங்க தானே கிடக்குனாவாமா? இந்த கிடக்கா? இது ஏன் சாரம் இல்லையே. அப்பா சாரத்தை கொண்டு போட்டிருக்காவ. அப்பா சாரம் நாரிட்டுல கிடக்கும். ஏம்மா எனக்கு அப்பா சாரம் வேண்டாம். என்கிட்ட உத வாங்கிட்டு போயிடாத. நீ சூளுக்கு போற நாள் போதும் ஆக்கிரம் பாத்துக்க. சரி. யாராவது குளிக்கிறதுக்கு மண்பானையில தண்ணி தூக்கி போவலா? ஜில்லுன்னு இருக்குதே. எப்படி குளிக்கன்னு தெரியலையே. என் சாரத்தை தான் கட்டி குளிக்க. இத பத்திரமா வைக்கணும். என்ன பண்ணணும் தோட்டத்துல தினமும் இவன் நடவடிக்கையே சரியில்லையே. ஊழி எல்லா பேரும் ஏதோ ஒன்று சொல்றானுங்க, நம்பவா வேண்டாமா? காலையில் 5 மணில இருந்து 8:30 வரைக்கும் இப்படிதான் பண்ணுதான். என்ன பண்ணுதான், யாது பண்ணாலும் நமக்கும் தெரிய மாட்டேங்க, அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்க. உள்ள இருந்து என்ன பண்ணுவான்? எதுக்கு இப்ப தொட்டிக்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கான்? எதுக்கு சாரத்தை அந்த முத்திக்கிட்டு கிடக்கான்? கல்யாண ஆசை முத்திட்டவனுக்கு ஒருவேளை பொண்ணு பார்க்காம இருக்க நினைச்சு வருத்தப்படுதானோ? ஏமா ஏமா, இவனோட பெற்றதுக்கு நான் சும்மா வந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு வேலை ஜோலியே இல்லையால. ஏன்னா நான் அடுப்புல கஞ்ச காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டா என்னல வேணும்? ஏமா பெரியவன் அலெக்ஸுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? விளக்கு மாத்துக்கு பட்டு குதிரை பேரு. இப்ப அவனுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. இல்லம்மா சொன்னேன், அவனுக்கு தான் வயசு இருக்கும்ல. எது 22 வயசு? 22 ஆகுதோ? சரிம்மா சரிம்மா. ஏலே பொண்ணுக்கு கூட்டு வந்துட மாட்டீல. இன்னொரு வாட்டி பொம்பளை பிள்ளை பத்தி என்கிட்ட பேசிட்டு எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். எனக்கு தான் பொம்பளை பிள்ளைனால ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமால அப்பாட, ஆம்பளை பிள்ளை பெத்தவளுக்கெல்லாம் இப்படி பொம்பளை பிள்ளை பிடிக்காத பையன் கிடைச்சிட்டாமுன்னா நிம்மதியா இருக்கும்ப்பா. ஆமையா, உனக்கு பொம்பளை பிள்ளையே ஆகாது. நல்ல நேரம். சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே பிடிக்காதுப்பா. சின்ன பிள்ளைய கூட உனக்கு பிடிக்காது. சரியா, இப்படித்தான் இருக்கணும். அப்பதான் ஆம்பளை பிள்ளை பெத்தவளுக்கு நிம்மதி. இனிமேல பொம்பளை பிள்ளைய பத்தி என்கிட்ட ஏதாவது பேசுறீங்க? இவனுக்கு எதுக்கு பொம்பளை பிள்ளைல கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது? ஏய்யா ராசா, உனக்கு ஏம்ல பொம்பளை பிள்ளைய பிடிக்க மாட்டேங்குது? சிலட்ட பையவளிலே, சிலுப்பட்ட பையவளிலே, வெறும் வாயாடி பையவளிலே, பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. இவன் நம்ம ஊர் பிள்ளைல பார்த்துட்டு அப்படி நினைச்சிட்டு இருக்கான். நம்ம ஊர் பிள்ளைல அப்படித்தானே இருக்குதே. அப்பா நல்ல நேரம் நம்ம ஊர்ல வந்து பிறந்தான். பொம்பளை பிள்ளைலாம் இப்படிதான் இருக்கணும். அப்பதான் ஒரு பயலுக்கு பிடிக்காம போயிடும். நாங்க நினைச்ச இடத்துல பொண்ணு எடுத்து கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழுவோம். ஆமையா, இந்த ஊர் பயவலில் எல்லாம் சில்பட்ட பயவலில், சில்லட்ட பயவலில், வெறும் வாயாடி பயவலில். பொம்பளை பிள்ளையே ஆவாது இல்லையா நமக்கு? ஆமாமே, வெறும் சில்பட்ட பையவளிலே. நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளையே ஆகாது. அப்பா நெஞ்சில பாலை வாத்துட்டான்ப்பா. சரி, எனக்குலாம் பொம்பளை பிள்ளையே ஆகாது. நீ என் சார்த்த எடுத்தியோ? நான் எதுக்குல உன் சார்த்த எடுக்கணும்? இளையரோ அது ஏன் சார்ந்தானவள? சிலரு இவன் சாரமா? இல்லடா, இது ஏன் சாரம், நான் தர மாட்டேன். இது எனக்கும் சாரம்ல. ரோஸுக்கு சாரம், எனக்கும் சாரம். இல்ல ரோஸுக்கு ஏன் சாரம்ல? சரி சரி கொண்டா, நான் வாழைக்க வெட்ட போனோம். காரம் பிடிக்கும் கொண்டா. நான் தரமாட்டேன். இல்ல நான் வாழைக்க வெட்ட போனோம். இந்த வெள்ளத்துல சாரத்தை கட்டிட்டு போனோம்னா கரை விழுந்து போயிடும். அதை கொண்டா, நான் அதுக்குலாம் வச்சிருந்தேன். நீ ஏன் சாரத்தை எடுத்துக்க. சரி போயும் நான் இவன் சாரத்தை எடுத்து கொடுத்தேன். நான் அசாசியா எடுத்துட்டு வந்தேன். இந்த பையன் இவன் சாரம் சொல்லுதான். இங்க பாரு, இனிமேல் இது ஏன் சாரம். மரியாதையா சாரத்தை கொடுத்துரு. இல்ல தர முடியாதுன்னு சொல்லும்ல. இல்ல மரியாதை சாரத்தை கொடுத்துல நான் வயலுக்கு போகணும்ல. இல்ல தர முடியாதுல. இல்ல எனக்கு கொடுத்துரு, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். தர முடியாது, என்ன பண்ணுவ?
எம்மா என் சாத்த கொடுக்க சொல்லுங்க, எனக்கு கோவம் வந்துடும். ஆம்பளை பையனை பெத்துட்டோம்னு நினைச்சு நிம்மதியா இருக்கவா, இல்ல ஆம்பளை பையனை போய் பெத்துட்டோமே நினைச்சு வேதனைப்படவா? ஒரு நேரம் வேதனையை கொடுக்கானுவ, ஒரு நேரம் நிம்மதியை கொடுக்கானுங்க. இவனுங்கள மாதிரி புரிஞ்சுக்கவே முடியாது. எல்லாம் சண்டை போடாம இருக்க முடியாதால. எல்லாம் உங்க ரெண்டுத்துக்கு வழக்கு தீட்டு தீட்டு எனக்கு ஆவி சீவனெல்லாம் போவதில்ல. எம்மா அது ஏன் சாரம், நான் வாழைக்கு வட்டத்துக்கு வச்சிருக்கேன் சாரத்தை. இல்ல பெரியவன், இல்ல அந்த சாத்தை தான் தூக்கி கூடாமல. முடியாது, கொடுக்க முடியாது. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும் போவ. அதான் இந்த வீட்டில் நடக்குது. இந்த ஊமையை மற்ற நேரமெல்லாம் நல்லா தான் இருக்கான். இந்த காலையில் மட்டும் இவன் எதுக்கு இப்படி இருக்கான்னு தெரியவே மாட்டேங்குது. எல்லாம் மட்டும் தூக்கி கூடாமல. கொடுக்க முடியாது. எவ்வளவு இருமாப்பு பத்தியா இவனுக்கு. எலே சொட்டைய எண்ணுவ ராஸ்கல், ஒழுங்கா கொடுத்துரு. என்னது? சொட்டைய எண்ணுவ. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. சப்பா சப்பா 80 வயசு வரைக்கும் இருக்க வேண்டியவன் 40லயே பேசி அந்துரும் போலுக்க. ஏ பாவி பையில படுத்துற பாடு. சொக்கம்பட்டியில போய் நான் பிறந்த ஊர்ல எனக்கு 2 ஆவு மக்கன்னு பீத்திட்டு அலைஞ்சேன். இப்ப அவெல்லாம் என்ன பார்த்தா காரி கக்க கக்க கக்கன்னு சிரிப்பா. என்ன பெரியவனே, பாக்கியமாவா வந்திருக்கா பாரு. அந்த மோர ஊத்தி கொண்டு குள்ள. இவ வந்துட்டா நான் கணச்சுக்கிட்டே நிப்பா. ஒரு நேரம் வாய மூட மாட்டா. எட இருட்டி, இவனுதான் ஆவிச்சிவனை எடுக்கான்னு பார்த்தா இவ அதுக்கு மேல வந்து ஆவிச்சிவனை எடுக்கா. எட இரு, அக்கா பாத்தா எத்தனை நேரம் அந்த பிள்ளை கேட்டுக்கிட்டே இருக்குது. இரு நான் பாக்க. நீ ஏற்கனவே அந்த புள்ள மண்டை பூரம் கொட்டி கொட்டி வைக்காவி. அம்மா ஒரே ஆளாவி சொல்லி முடியல. ஏன் அந்த புள்ளைய கொட்டிக்கிட்டே இருக்காதல. அந்த பிள்ளை மட்டும் வாய் குறைச்சா பேசுது. இங்க பாரு, அன்னைக்கே அம்மா கறி சத்தம் போட்டா. உங்க கிங்ஸி என் புள்ள மண்டையை கொட்டி கொட்டி என் புள்ள மண்டை புள்ள புண்ணா இருக்குன்னு. இங்க பாரு, அப்பெல்லாம் கொட்டிட்டு கிடக்காத. ஓ அது வேற உங்களுக்கு சொல்லிருக்காவ. ஏன் அந்த பிள்ளைக்கு 2 சட்டை கூட கட்ட முடியலையா? புண்ணா ஆக்கி வச்சிருக்க கொட்டி கொட்டி. அதே அந்த பிள்ளை அவ்வளவு கொட்டு கொட்டுத. வாய் ஏமா அவ்வளவு கொட்டு வந்தது, வாயில குறைய மாட்டேங்குது. சோ பையமா அந்த பிள்ளைக்கு மோர ஊத்தி கொண்டு குடுங்கம்மா. ஊத்தி குடுக்கணும், நம்ம உசுரை எடுத்துருவா. ஐயோ, அந்த புள்ள மண்டையில கொட்டி விடுவானே. ஏலே சின்னவனே, ஏடி ஒரு நேரம் கூப்பிடலடி, அதுட்டு உயமா கூப்பிட்டுட்டே இருக்க. தலையில இருக்க குத்து பணியை எடுத்துட கூடாது. குத்து பணியை மட்டும் எடுத்துட்டோம் நறுக்கு நறுக்குன்னு கொட்டிடுவான். எனக்கு என்ன எத்தே மாறு வேணுமா? எங்க அம்மைக்கு ஆட்டாவ அத்தாடி மண்டையில கொட்டிடுவானா? கொண்டா குத்து பண்ணி கொண்டா. இல்ல குத்து பண்ணி தர மாட்டேன். இது பேர் மோர எதுல வாங்கிட்டு போவ? குத்து பண்ணி தர மாட்டேன். ஆத்தி குத்து பண்ணி எடுத்த இவன் கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுவான். இடி குத்து பண்ணிய கொண்டா, மோர ஊத்தி தரேன். நான் தான் உங்க அம்மாட்ட சொன்னேன் மோர இருக்குன்னு. கொண்டா. இல்ல மோர் இருக்குடி. பள்ளிக்கூடத்துக்கு சோறு கொண்டு போறதுக்கு. எத்தனை கிளாஸ் படிக்க? அவ எத்தனாம் கிளாஸ் படிக்கன்னு சொன்னா நேரா நம்ம டீச்சர்ட்டே வந்து போட்டு கொடுத்துட்டு போயிருவான். அவ 9ஆம் கிளாஸ் படிக்க நினைக்கிறேன். அப்படிதானே டி? ஏன் தாயத்தை போட்டுக்க இல்லத்த. எடி நீ 9 அப்பதானே படிக்க. எடி நீ செல்ராச்சி மோவா மணி மோவா எல்லாரும் 9ஆம் கிளாஸ் தானே படிக்கிய. இந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரி மோவா எல்லாரும் ஒரே கிளாஸ் தானே படிக்கிய. ஓ இவ கூட தான் படிக்க. ஒரே போட்டி. சரி கொண்டா குத்து பண்ணி கொண்டா. குத்து பண்ணி எடுத்த மண்டையில கொட்டிடுவான். அதெல்லாம் மண்டையில கொட்ட மாட்டான். கொண்டா, சத்தம் போட்டு வச்சிருக்கேன். இனிமேல் கொட்ட மாட்டான். ஏல புள்ள மண்டையில கொட்டாத. கூடு. இவன் என்ன இப்படி இருக்கான்? அத்தி இனிமேல் இவன் கண்ணுல சிக்கிறவே கூடாது. இது உன் பேர் என்ன பேரு? எதுக்கு வந்து? யோ பாக்கத்து மோல. எதுக்கு என் பேர் உங்களுக்கு? இது உங்க டீச்சர் மீனா தானே? அப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சதானே போட்டு கொடுத்துடுவானே. இது எபிசோட் தெரியுமா? எத்த சீக்கிரம் தாங்களே, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு. ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு. பஸ் போயிரும். 8 மணி பஸ் போயிரும். இது மீனா டீச்சர் தானே உனக்கு கிளாஸ் டீச்சர்? யாரு அவியலா? இல்லையா இல்லையா 9ஆம் கிளாஸ்க்கு அவியல் டீச்சர். நான் படிக்கும்போது அவியல் டீச்சர் ஆண்டவ. நீங்க 1980 ஓய் இல்ல இப்ப மீனா டீச்சர் இல்ல. அவியலுக்கு செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்களா? ஏய் அன்னைக்கு கூட பாத்துட்டாங்கல. இது
போட்டு கொடுத்துருவானே யாத்தாடி வாய் கலர் தானே அது ஓ நீங்க அந்த மீன் அடிச்சது நீங்க என் மீன் அடிச்சது சொல்லிய நான் தெரியாம ஓ மீன் அடிச்சது சொல்லிட்டேன் ஓ மீன் அடிச்சதா செத்து போயிட்டாவ அது என்ன ஓமி நடிச்சரு நீங்க சொல்றது என் மீன் அடிச்சது ஆமாமா அவியதான் உயிரோட தான் இருக்காங்க அவிய இன்னும் சாவல ஓ நீங்க அவியல சொன்னீல நான் தெரியாம அந்த ஓ மீன் அடிச்சது இருக்காவல்ல அவியல சொல்லிட்டேன் அந்த ஓ மீன் அடிச்சதா செத்து போயிட்டாவ ஆமா ரொம்ப நாள் ஆயிட்டாவி செத்து போய் அந்த கதிரவன் சார் இருக்காரா மேக்ஸ் சார் அத்தி இவனுக்கு என்ன எல்லா வாத்தியாரையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் அவியெல்லாம் இப்ப ஸ்கூலுக்கு வர மாட்டாவல ஓய் அவில கூட நீங்க ஸ்டேஷன் வச்சு பார்த்தேனே அத்தி எல்லாரையும் இவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தெரியுமான்னு கேட்டு உசுரை எடுக்கானே அந்த இக்பால் சார் தெரியுமா ஏ பியாதிப்பா எல்லா வாத்தியாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கானே எல்லார்கிட்டயும் என்னை பத்தி போட்டு கொடுத்தாமன்னா என் சுவாலி முடிஞ்சது நானே ஓப்பி அடிச்சுக்கிட்டு அலையில நானே இந்த வருஷம் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானேன்னு தெரியல சீக்கிரம் மோர் கொண்டு வாங்க தே நேராவது தே எங்க அப்பா கஞ்சி குடிக்கணும் தே எங்க அப்பா வேற பணம் ஏற போணும் சீக்கிரம் தாங்க இரு ஒரு நாளாவது உனக்கு ஏபிசி ஒப்பிக்க வைக்காம விட மாட்டேன் ஏமா இந்த பைக்க தொடக்கணும் ஒரு பழைய துணி தாங்க இல்ல அந்த மரத்துக்கிற கிடக்குல பாருல இல்லையே சாரம் கடந்துச்சே 8:30 ஸ்கூலுக்கு போவா அதுக்கு முன்னாடி பாத்துட்டு வந்துடணும் நல்ல ரெட்டு கட்டி சூப்பரா போவா அழகு அவள் நடந்தாள் நடை அழகு என்ன அழகா இருக்கு அந்த பிள்ளை எப்படித்தான் எங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போறோம் தெரியல இந்த கட்டுலதான் எனக்கு சாஞ்சி முத்தலாம் நடக்கும் அவ மாசமானா அவளை தாங்கணும் அவ காலுக்கு கொலுசு போடணும் மெட்டி போடணும் அப்படி போடுற மாதிரி டச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைக்கு ஒரு பொட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படி தொட்டு பொட்டு கொடுக்கணும் தொட விடுவாளா நாளைக்கு குளிக்கும் போது அந்த செவத்துல பொட்டு பாக்கெட் வாங்கி வச்சிடணும் எல்லாம் யோசிக்க சரிதான் ஆனா அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் எனக்கு பயமாயிருத இந்த கட்டில் நல்லா நீட்டா இருக்கணும் இங்கத்தான் எனக்கு சாந்தி முத்தம்லாம் நடக்கும் நானும் அந்த புள்ளியும் இந்த கட்டில தான் சாந்தி முத்தம் கொண்டாடுவோம் ஆஹா ஐயோ எப்படி இருக்கா இது என் சாத்த கொண்டால இவன் ஒருத்தன் நானும் வயலுக்கு தான் போறேன் தர முடியாது ஆமா அந்த சாத்துல மஞ்சக்கரை இருக்கு மஞ்சக்கரையா ஏலே மஞ்சள் தச்சல குளிச்சா ஏல இல்ல அப்பயும் சாத்துல மஞ்சள் இருக்குது நீ சாத்த கொண்டா தரமாட்டேன் ஏல சாத்தத்தால ஏலே லட்ச சோப்போட அடிக்குது ஆஹா இந்த பைய கண்டுபிடிச்சிட்டேனே வளர்த்த பொம்பளை பிள்ளைனாலே ஆவாத அப்புறம் இதெல்லாம் மோப்ப முடிக்க அப்படின்னா ஆஹா உழைச்சிட்டோம் இல்ல லக்ஸ் சோப்புலாம் பொம்பளை பிள்ளை போட்டு குடிக்குது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அதான் உனக்கு தான் பொம்பளை பிள்ளைனால ஆவாத பிறகு என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சது எம்மா அது இங்க பாரு அது கொத்தங்கல்ல பிள்ளைல குளிக்கும்ல பாத்துருக்கேன் பாத்தியா பெருமாட்டு பையில வண்டி கழுவும்ல ஆட்ட குளிப்பாட்ட போவேன் அப்ப பாத்துருக்கோம்ல அந்த பொம்பளை பிள்ளைல லக்ஸ் சோப்பு தானே போட்டு குளிக்கும் ஆம்பளை பையனா லைபாய் சோப் போட்டு குளிப்பானுவேன் பொம்பளை பிள்ளைனா லக்ஸ் சோப் போட்டு குளிக்கும் இது கூட எனக்கு தெரியாதோ அப்படின்னா உனக்கு பொம்பளை புள்ளையில லக்ஸ் சோப்பு போட்டு குளிக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு இப்பெல்லாம் பேசாத எனக்கு குவா வந்துடும் நானும் எந்த பிள்ளையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் என் குவாத்த கடப்பிடாத கண்டுபிடிச்சிட்டேன் என்னல கண்டுபிடிச்ச பொம்பளை பிள்ளைகள் மஞ்சள் தச்சு குளிக்கும் லக்ஸ் சோப்பு போட்டு குளிக்கணும் உனக்கு எப்படி இவ்வளவு விவரமா தெரியும் அதான் சொன்னோம்ல வண்டி கழுவ போவேன் மாட்டை குளிப்பாட்ட போவேன் ஆட்டை குளிப்பாட்ட போவேன் எனக்கு தெரியாதோ பொம்பளை பிள்ளைகள் குளிக்கிறதுல மாட்டதுக்கு நீ குளிப்பாட்ட போன அங்கதான் மாட்டை குளிப்பாட்டதுக்கு சௌரியமா இருக்கும் ஆழம் கம்மியா இருக்கும் இத நான் நம்பணும் மரியாதையா என் சாரத்தை கொடுத்துரு அது இருக்குல மஞ்சக்கரை ஒட்டி இருக்குது அங்கங்க சுத்தி கட்ட இங்கே வந்துருதானே சாரத்துல என்ன மஞ்சக்கரை முத்துக்கணி அக்கா வீட்ல நிறைய செம்பருத்தி பூ பூத்திருக்கு காமௌண்டுக்கு வெளியில தான் கிடக்குது பறிச்சு தின்னுங்க டீ முடியில தேய்ச்சா முடி கருங்கருன்னு வளருமாட்டி ஆமாட்டி எங்க பாட்டி அப்படி சொன்னாவ எட்டி எல்லாம் பூச்சி இருக்கும் பார்த்து நொடிங்க டீ கட்டெரும்பு தான் இருக்கும் இருங்க டீ அவ்வளத்தையும் நொடிச்சு போட்டு போயிருவோம் ஆமா தெருவுல இப்ப யாருமே இல்ல நாம இப்ப நொடிச்சு போட்டோம்னா யாருமே கண்டுபிடிக்க முடியாது கேட்டா ஆடு மாடு திட்டு வெட்டி சொல்லிடலாம் நொடிச்சு போடுங்க டீ அதுல ஒரு 2 பெரிய பூ இருக்குல்ல அது எனக்கு சரியா இந்த 2 மொட்டு எனக்கு சரி இருங்க டீ நான் பறிச்சு தரேன் எட்டி அப்படியே நம்ம பாலகசன்னை விட்ட பாரு ஏ தாயே எட்டி மாதுளம்பழம் கட்டி இருக்குடி பிஞ்சிடே ஆட்டை போட்ற வேண்டியதான் தெருல யாராவது இருக்காவளான்னு பாரு எட்டி எல்லாரும் பீடிச்சிட்டு இருக்காளுவே அவ்வளவு இருக்கும்போதெல்லாம் பறிக்கப்படாது
தெருல ஒரு ஆள் இல்லைன்னா மட்டும் சொல்லுங்க டி. டி தங்கியா நச்சி மாடு பத்திட்டு வராவ அவர் போட்டோம் ஏதோ உடுத்த மனுஷன் காட்டி கொடுத்துட்டு போயிருவாரு. டி ரோகிணி பாட்டி வராவ அது பிஏன்னு சொல்லு. கரெக்ட் அது அந்த வேலை தான் பாக்கும். முகுத்தி பாட்டி வராவ. ஐயோ எல்லாரும் வராவன்னு சொல்லி யாராவது வரலன்னு சொல்லுதியா? வரலன்னு சொன்னதானே இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம ஆய முடியும். எருமை நீ வந்துட்டு வந்தா சொல்ல சொன்ன அதான் நீ வந்தோன்னு சொன்னேன். சின்னட்டி நீ தானே சொன்ன யாராவது வந்தா சொல்ல சொன்ன அதான் வந்தோன்னு சொன்ன. அப்போ யாருமே வராத நேரம் நீ வந்தாதனட்டி சொல்ல சொன்ன. அட்டிய அறிவு சீவியோ அறிவுல தீ வச்சு கொளுத்த யாரு வராத நேரம் நான் பறிக்க முடியும். இப்ப யாருமே இல்ல இப்ப பறிந்தண்டி உன சிக்னல் கொடுக்க சொன்னேன். நான் பேச்ச மாத்தி மாத்தி பேசாதனே. நீ என்ன சொன்ன தெரியல யாராவது வந்தா சொல்ல சொன்ன நான் வந்தாதன்னு சொல்ல முடியும். சரி சரி சண்டை போடாதீங்க. எட்டி மேல மொட்டமல்ல தங்கம் நெல்ல காய போடுதே. சப்பா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு களவு கூட ஒழுங்கா பண்ண முடியாது. சப்பா இங்க பாரு யாரு இல்லனா மட்டும் சொல்லிட்டி யாரு இருக்கும் போது சொல்லாத. சரி எப்படி மாதுளம்பழத்தை பறிச்சிட்டு வரேன்னு மட்டும் பாரு. யாரு வரவளாட்டி? ஐயோ வந்தாதனட்டி இல்ல யாருமே வரலட்டி. எட்டி நான் செம்பத்தி பூ பூரும் பிச்சு வச்சு போடுதே. நீ மாதுளம்பழத்தை பூரும் பூவும் பிஞ்சுமா ஆஞ்சிரு. இரு பாலகிருஷ்ணன் வீட்டுல யாராவது எட்டி பார்க்கவளான்னு பாப்போம். எட்டி அவிய கன்னியாகுமரிக்கு போயிட்டாவலாம் டி. சாமி தோப்புக்கு போயிருக்கா டி. ஓ அப்போ ஈ கக்கா இல்லன்னு சொல்லு. அய வழக்க நாய் கிடக்குட்டி. நீ எதையுமே முழுச முதையே சொல்ல மாட்டியா? நீ ஈ கக்கா வந்துட்டு சொன்ன நாயின்னு சொன்னியாட்டி. நாய் கிடக்கு நான் கரெக்டா சொன்னேன்டி. ஆமா ஐ வீட்ல 2 நாய் கிடக்குது. இன்னும் கொஞ்சம் மெல்லமா சொல்லு. நீ உன்னையெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நான் வேற மாதுளம்பழம் பிஞ்சு பறிச்சிட்டு வருவேன். எனக்கு உனக்குன்னு எவ்வளவு சண்டை போடுங்க அப்புறம் இருக்கு. டீ பிஞ்சு நல்லா டேஸ்டா இருக்கும். டீ நான் உப்பு வத்தபடி எடுத்துட்டு மாட்டி இருக்கு. டீ மாதுளம்பழம் பிஞ்சு அப்படி தின்னா சூப்பரா இருக்கும். டீ என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? என்னடி சொல்ற கசக்காதா? கசப்பா உப்பு வத்தல வச்சு தின்னு பாரு அப்படி இருக்கும். நல்ல மருந்து கூட தெரியுமா? ஏ தாய் இது தெரியாம நம்ம சொத்தை விட்டு பழத்தை பூரா நாசமா ஆக்கி விட்டேனா? என்னடி சொல்றப்ப அங்க பறிச்சது நீ நட்டி? ஆமா அட எடுப்பட்டவ நாசனா பரவல ஒன்னால அன்னைக்கு எவ்வளவு அடி வாங்குனேன் தெரியுமா டி? எதுக்கு? அது நான் தான் பிச்சு வச்சு போட்டு போயிட்டேன். எங்க அம்மா கிட்ட சொல்ல எங்க அம்மா முதுகு தோலி பிய 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 அடிச்சவ தெரியுமா? நான் கூட நம்ம தான் பிச்சிருப்போம். அத போற நம்ம பிச்சு வச்சு போடுதமே. ஒருவேளை போற போக்கல அத பிச்சிருப்போம் நினைச்சு ஒத்துக்கிட்டேன். அதான் அவ்வளவு அடி கருப்பட்டி கொண்டுலாம் எரிஞ்சவ தெரியுமா? எங்க அம்மா இனியா மண்டனங்க புண்ணா இருக்கு. கடைசில பார்த்தா இந்த பியாதில போற பிச்சு போட்டுருக்கா. என்கிட்ட சொல்ல மாட்டேடி? எட்டி அவளுக்கு நாசமாக்கிட்டியோ? அந்த மாதுளை பிஞ்சு எதுக்கு நினைச்சல திங்கவ தூர போட்டுவிட்டே. நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எட்டி நானே தாண்டி கண்டுபிடிச்சேன் புதுசா. நல்ல டேஸ்டா இருந்துச்சா? செம்ம டேஸ்ட். எட்டி நல்லா இருக்கும்லாட்டி? சூப்பரா இருக்கும். அப்ப இரு பாலகிருஷ்ணன் வீட்டுல அத்தனை மாதுளமும் ஏன் செடி வரைக்கும் புடுங்கிட்டு வந்துருதே. சினிட்டி பண்ணுத நாய் கிடக்கான்னு செக் பண்ணுதே மட்டி. அது நாயை போட்டு கட்டி எழுதாவல்ல அது ஏதோ சட நாய் ஒயிட் கலர்ல. அது அப்படியே நாயை கவ்விக்கிட்டு வரான். அந்த நாய் இங்கதான் மட்டி கிடக்கு. அது மண்டே போந்துருட்டி. 2000 ரூபாய் கொடுத்து அந்த நாய் வாங்கி போட்டிருக்காங்களாம் டி. 2000 ரூபாயா? மாடே 2000 ரூபாய் தானே டி. எட்டி எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த கல்லெடு. எட்டி நான் மண்டே பொழக்க மாட்டி. எட்டி அந்த நாயை நான் கட்டிப்பேன். அப்படியே அந்த சூனிய கிளவி வாரா அவ மண்டே பொழக்கிறதுக்கு அந்த கல்லை எடுங்கட்டி. ஓ அளவுத்தாய் வாராளோ? ஆமா ஆமா அளவுத்தாய் வாரா. எட்டி இந்த கல்லை எடுங்கட்டி. எட்டி இரு நான் எடுத்தாரே. எட்டி இந்தட்டி கல்லு அவ மண்டையிலே போட்டுட்டி. கிளவி நமக்கு இப்ப சூனி அஞ்சு விட்டால. இரு 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 அவ மண்டே கரெக்டா புழக்கணும். 1 2 2 2 3. ஏய் அடமட்ட சரிக்கியா என் கல்ல கண்டு எரிஞ்சான் சரியா? ஐயா இப்பதான் என் மனசே குளிர்ந்திருக்குயா. எட்டி அந்த கிளி வந்துரும் சீக்கிரம் ஓடி வாங்கட்டி. அடி எனக்கு கல்கோனா உங்களுக்கு? அடி எனக்கு ஒரு ஆண்டபம் மிட்டாய். பாட்டி எனக்கு ஒரு பெப்சி ஐஸ் கொடுங்க. அடி எனக்கு சீடை வேணும். சீடை நாலனா அதெல்லாம் வாங்க முடியாது. என்கிட்ட இருக்கதே வெறும் 8 தான். அன்னைக்கு உனக்கு நான் 5 பைசா தந்தேன் லட்டி. எனக்கு திருப்பி தந்தேட்டி 5 பைசாவே. எத்தனை வாட்டிட்டு 5 பைசா நான் திருப்பி கொடுக்கணும்? பாட்டி மொத்தம் எவ்வளவு ஆச்சுடி? மொத்தம் 3,000 ரூபாய் ஆச்சுடி. 3,000 ரூபாயா? என்கிட்ட 30 பைசா தானே இருக்குது. எட்டு இசை வாங்கிட்டே இருக்கு. என்கிட்ட 5 பைசா கூட கிடையாது. பாட்டி 3,000 ரூபாய் வந்துட்டுங்காவே என்கிட்ட 30 பைசா தான் இருக்குது. ராணி வாங்கிட்ட நேத்து 10 பைசா இருந்துச்சு என்கிட்ட. 10 பைசா நேத்து ஐஸ் காட்ட கொடுத்து ஐஸ் வாங்கி சப்பி தின்னுட்டேன்.
துட்ட கொடுத்து காலி பண்ணுங்க இடத்த அடுத்தபடியே வரண்டமா போங்கம்மா. டீ இப்ப என்ன டீ பண்ண முக்கார வளட்டி தேவைப்படுது. என்ன பண்ண ஒரு ஐடியா எனக்கு புரிஞ்சு போச்சு. பாட்டி இந்த முட்டாயெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். நாங்க துட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டு முட்டாயை வாங்கிட்டு போறோம். சீக்கிரம் வாங்கட்டி. பாட்டி ஒண்ணாமணி அடிச்சிட்டாங்களா? இல்ல இன்னும் ஒண்ணாமணி அடிக்கல. ஆகா இன்னும் ஒண்ணாமணி அடிக்கல. சீக்கிரம் வாங்கட்டி. ஏட்டி இன்னைக்கு மட்டும் இந்த துட்ட களவாங்க போறியா? சாமி கண்ணை குத்திரவட்டி. ஏட்டி அத நேர்த்தி கடன் வச்சிருக்கோம்ல சேர்த்து செலுத்திடலாம். சாமி கண்ணை குத்தாதே. ஏற்கனவே 3000 ரூபாய் ஆயி போச்சுது. இது வரைக்கும் நம்ம 3000 ரூபாய் எடுத்துருக்கோம் தெரியுமா? ஏட்டி திருநீர் டப்பா எங்க இருக்குது? ஏட்டி உள்ள தூக்கி பூட்டிருக்கா வட்டி. திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதிருக்கு பாரு. அது வேற யாரும் இல்ல, நான் தான் எழுதி போட்டேன். நீ எழுதி போட்டியா? ஆமா, நமக்கு ஆசை அவசரத்துக்கு இதுதான் உதவுது. இது எவனாவது ஹட்டி போட்டு போயிட்டோம்னா அதான் திருடர்கள் ஜாக்கிரதை நானே எழுதி போட்டுட்டேன். நம்ம தர யாரும் எடுக்க முடியல. உள்ள தூக்கி வச்சு பூட்டது நான் தான். அது பூட்டு இல்ல, சும்மா டம்மி. நான் தான் போட்டு விட்டுருக்கேன். இங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்த சொல்ல மாட்ட சாமி எவ்வளவு உதவி பண்ணுது நமக்கு. வெட்டைக்கு போனா சொடல மாட சாமி. சாமிய நாதா பூசாரி நீதா சோடமெத்து காமி. கொட்டைய விட்டு வெட்டைக்கு போகும் சொடல மாட சாமி. எட்டி அன்னைக்கே தங்கங்கலவி வேலைக்காரிக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டவளாட்டி. ஆக்கடக்க தங்கங்கலவி எட்டி கரெக்டா முக்காரம் மட்டும் எடுன. சரி, ஏன்னா திரும்ப ஆசாசத்துக்கு நமக்கு தேவைப்படும்ல. அது நிறைய யாராவது போடுவாவே. அந்த சைடு மரத்துக்கு அந்த சைடு 10 பைசா நிறைய கிடக்குட்டி. அதுவும் காணிக்க பைசாதான். அது நேத்திக்கடன் சுட்டுட்டி. நான் கூட என்னடா துட்டாளி இப்படி வீசிட்டு போறாவளே நினைச்சு விட்டேன். சும்மா வீசிட்டாவ நினைச்சு ஒரு 2-3 ரூபாய் எடுத்துட்டேனே. அதுலயும் எடுத்துட்டியா? அட்டே அன்னைக்கு பொருளாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தனே, அது எப்படி வாங்குனே நினைச்சியா? அப்படிதான் வாங்குனேன். எட்டி நம்ம ஒரு பையன் எங்கதான் கிரிக்கெட் விளையாட வருவானே, அதுக்குள்ள எடுத்துட்டு ஓடணும். ஏற்கனவே 1 மணி அடிச்சிட்டாவே, இன்னும் 2 மணி அடிக்கிறதுக்குள்ள உள்ள போறோம். சீக்கிரம் எடுங்கட்டி. எட்டி ராணி உள்ள போய் எடுத்து வந்துருதியா? சரி நம்ம ஊர் காரையே யாராவது வாராவளன்னு பாத்துக்கிடுங்க. ஜபா நீதான் கண்ணுங்க பாக்கணும்னு. சரி ஏற்கனவே அந்த தங்கம் கிழவி வேதக்காரிக்கு இங்க என்ன வேணும்னு கேட்டிருக்கு. நான் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துரு சரியா? சரி இங்க பாரு 3000 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டோம். உனக்கு என்ன கேட்ட கல்கொன்னா கேட்டியோ? எட்டி சாமி கண்ணை குத்தாதுலட்டி. குத்தாதுட்டி. சரி எனக்கு தூக்கத்துல வேற சாமி தான் என் கண்ணை குத்துற மாதிரியே வரும். இதுக்கு கல்கொண்டை வாங்குறோம், 2 இழந்த புள்ள முட்டாய் வாங்குறோம். ஒருவேளை ஊருக்காரைய கண்டுபிடிச்சிட்டாவன்னா சாமி வந்துட வேண்டியதானே. நமக்கு தெரியாத வழியா நெட்டி. ஆமா இங்க பாரு, கடுகளவு உங்க அக்காவுக்கும் எங்க அக்காவுக்கும் தெரியக்கூடாது சரியா? 2 கூட்டு காணி பைய உள்ளே போட்டு கொடுத்துருவாள் பாபத்துக்கு. சரியா சொன்னட்டி, உண்மைதான் நெட்டி. எங்க அக்கா எல்லாம் போட்டு கொடுத்துறா தெரியுமா? அன்னைக்கு கூட பாரு உங்க வீட்டுல பூநாள் சார்பங்க அன்னைக்கு பாயசம்லாம் கொடுத்துருக்காவ. எப்படி எங்க அக்கா ஒத்தே நக்கி தின்னுருக்கா பத்தியா? அவ முன்னாடி வச்ச இழந்த பழ முட்டை நக்கி திங்கன முட்டி. கரெக்ட். ஆமா சீக்கிரம் வாட்டி. எட்டி சாமி கண்ணு குத்தாதுலட்டி. நடிக்காதனே, நீ எவ்வளவு பெரிய கல்லின்னு எங்களுக்கு தெரியும். வா, ஒன்ன மாதிரி கல்லி நான் ஒண்ணு கிடையாதுன்னு. நீ லேஸ்பட்டவா. அன்னைக்கு இப்படிதான் பாலம்மா பாட்டி பால் வாங்குறதுக்கு போனிக்கல 4 போட்டிருந்தாவ. நீ தூக்கிட்டு ஓடலாம். நீ கூட தான் அன்னைக்கு தங்கம்பட்டி வீட்டுல கருப்பட்டி திருடிட்டு ஓடல. நான் வெறும் கருப்பட்டி தண்ணிட்டு எடுத்தேன். அதை சும்மா டேஸ்ட் பார்த்தேன். சண்டே ஆரம்பிச்சுட்டால ஆளுகிட்ட இருக்க 4 ஆட்டை போட்டுருமா குன்னுரு வச்சப்பா. யாராங்க இன்னைக்கு மட்டும் சீக்கிரம் நமக்கு பஞ்சாயத்து தான். எட்டி ஓட்டத்தை பிடிங்க. எட்டி சீக்கிரம் ஓட்டத்தை பிடிங்க. அது என்ன தர ஒண்ணாலும் தெரியலையே. அது ஆளுக்கு தர ஓடிட்டாளே. முக்கு ஓடிட்டாளே. என்ன விட்டு ஓடிட்டாளே. எடி ராணி. ஆத்தி போய் வந்தறாங்க. நான் கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஆகா ஓடிடுவா. சொல்ல போன சாமி கோயில இருந்து வரல. அங்க இருந்து பண்ணிட்டு இருந்தியா? இல்ல கிளை வேற கத்தி கிடக்கு. அங்க உள்ள விட்டு போனியலரா? உனக்கு அங்க என்ன வேலை? பிடிச்சு கொடுத்துருவானோ, ஓட்டத்தை பிடிச்சிருவா. பஞ்சாயத்தை போட்டுக்கல.